நம்ம பெரம்பலூர்ல இருக்க ஸ்ரீ சீரடி மதுரம் சாய்பாபா ஆலயத்துல 10ஆம் ஆண்டு வருஷாபிஷேக நிகழ்ச்சி நடக்குது. சோ எங்கன்னு தெரிஞ்சு முன்னாடி ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்க. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தீரனருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஸ்ரீ சீரடி மதுரம் சாய்பாபா ஆலயத்துல 10ஆம் ஆண்டு வருஷாபிஷேக நிகழ்ச்சி வர 22/6/2024 சனிக்கிழமை நடக்குதுங்க. சரியா காலையில 8 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையில ஆரம்பிச்சு மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் மற்றும் பாபா அனுகிரக ஹோமம் நிறைய நடக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாலை 3 மணிக்கு சரியா நம்ம பெரம்பலூர் இருக்க சிவன் கோயில்ல இருந்து ரொம்ப 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 கிராண்டா தப்பாட்ட முழங்க, செண்டை மேல முழங்க, முளைப்பயிர் ஊர்வலம், பால்கடை ஊர்வலம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிராண்டா எடுத்துட்டு போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கல்வி கடவுள்னு அழைக்கப்படுற திரு சீனிவாசன் ஐயா தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறாங்க. நேரா பால்கடை ஊர்வலம் பாபா கோயில் வந்தோன்னா பாபாவுக்கு மகா அர்ச்சனை மற்றும் ஆராதனை, அபிஷேகம் எல்லாமே நடைபெறுங்க. சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச அன்னதானம் நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சாய் பக்தர்கள், பொதுமக்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ சீரடி மதுரம் சாய்பாபா அறக்கட்டளை மற்றும் விழா குழுவினர் சார்பா கேட்டுக்கொள்கிறாங்க. நீங்களும் இந்த பால்கடம் ஊர்வலம், முளைப்பேர் ஊர்வலத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. இல்லன்னா நேரா பெரம்பலூர் இருக்க சீரடி மதுரம் சாய்பாபா ஆலயம் கோயிலுக்கு போய் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு அவசியம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சாய்பாபாவின் அருள் பெருக. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.